2 நாளாகமம் 12ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். கொஞ்சம் வாசிப்போம், அப்புறம் உங்களுக்கு அந்த கதையோட கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம உள்ளுக்கு போவோம். ஏன் இதோட இந்த காலகட்டத்தில் இந்த சபை எதை கடந்து போக போகிறது, நாம் எவ்வளவு உஷாரா இருக்க வேண்டும், என்ன காரியத்தை செய்தால் இந்த சபை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள் ஜனங்களை நடத்த முடியும் என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் இதை வரும். வாசிங்க சத்தமா. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். இப்ப தாவீதோட சூழ்நிலை என்ன? சவுல் இறந்து போனான், அவன் பிள்ளைகள் இறந்து போனது, கூட இருக்கிறவர்கள் மாண்டு போனார்கள். மாண்டு போனதுனால தாவீது ராஜாவாய் ஆக்கப்பட்டான். அவன் ராஜாவாய் ஆக்கப்பட்டதுனால இப்போது ஒரு நாடோடியாய் ஓடிக்கொண்டிருந்தவன், உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தவன் இப்போது ஒரு அரணான இடத்தில் நிற்கின்றான். இந்த நாட்களிலே அருமையானவர்களே, உங்க பிள்ளைகளை ஏதாவது ஒரு மொழியில தேர்ச்சி உள்ளவர்களாய் மாற்றுங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாத்தானோட பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டா, தந்திரம் என்னன்னு கேட்டா, நமக்கு மொழி வளத்தை குறைப்பது. அப்படின்னா இந்த நாட்களில் இருக்கிற பிள்ளைகள் ஆங்கிலமும் அறகுறை, தமிழும் அறகுறை, ஹிந்தியும் அறகுறை. அப்போ உங்க மொழியிலே நீங்க அறகுறையா இருப்பதனாலே வசனத்தின் தெளிவு நமக்கு உண்டாவதில்லை. அப்ப வசனத்துல தெளிவு இல்லாட்டி போனா என்ன ஆயிடும்? நாம் தெளிவாய் நல்ல நேர்த்தியாய் அஸ்திவாரத்தோடு வளர முடியாது. ஏன்னா பைபிள் படிச்சா நம்மளுக்கு புரியணும்ல. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது பைபிள், தமிழே புரிய மாட்டேங்குது. ஆனாதான் நாங்க வசனத்தை எடுத்தா ஏன் அந்த வசனத்தில் அவ்வளவு தெளிவு கொண்டுட்டு வரோம்னா, இப்ப நான் வாசிக்கிறது ஆங்கில பைபிள். அப்ப அந்த பிள்ளை அந்த தமிழ்ல எடுக்கும் போது அந்த தமிழ் உச்சரிப்பு வர்றதுனால அந்த வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு பிணைத்து கட்டி ஜோடிச்சு கொடுக்கிறேன். வாசிங்க. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற, அரணான ஸ்தலம் அப்படின்னா பலனான பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிற தாவீதை காண இவர்கள் போகிறார்கள். ஏன்னா ஒரு காலம் வருகிறது பராக்கா மினிஸ்ட்ரிக்கு, தேவன் உங்களை அடுத்த அசைவுக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் சில காரியங்களிலே நீங்க சரிப்படுத்த வேண்டும். அதான் முதல் உங்களை சரிப்படுத்தினேன். இது ஒரு 4 மணி நேரம் பேச வேண்டியது. உங்களை கொஞ்சம் மைண்ட்ல என்ன பண்ணுனா, ஆட்டமா ஆடாதீங்க, அமைதியா உறுதியா பலமா ஸ்திடமா இருக்க வேண்டிய இடத்துல இருங்க. அப்போது இன்னும் ஒரு பெரிய ஒரு அசைவின் மகிமையை காண்பீர்கள். சும்மா தேவன் உங்களை இப்படி நடத்த போகிறார், இப்படி நடத்த போகிறார், எப்படி அதுதான் தெரியல. நீங்க பாருங்க, இப்ப இங்க சும்மா ஒரு 200 பேர் வச்சு 200 பேரை நான் பிக் பண்றேன். நீங்க 40 நாள் உபவாசம் பண்றீங்க, பல உபவாசம் பண்றீங்க, எல்லாம் வண்டர்ஃபுல். தேவன் நீங்க உபவாசம் பண்ணும் போது அதை கேட்டு சில காரியங்களை சரிப்படுத்துகிறார், மாற்றுகிறார், அசுத்தத்தை வெளியாக்குகிறார், இருளை வெளியாக்குகிறார், சில அரண்களை உடைக்கின்றார், உடைத்து ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தின பிறகு வேலை செய்ய ஆள் இல்லை. ஒரு நிலத்துல வேலி போட்டுட்டா அந்த நிலத்துல வேலை செய்யறதுக்கு ஒரு 10 பேர் வேணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஜபத்தினால வேலி போட்டுறோம், வேலை செய்ய ஆள் இல்லை. இன்னைக்கு காலையில எங்களோட அவுட்ரீச், அதுக்கு தான் நாங்க இருக்க வேண்டியது. ஆனா ஒரு முக்கியமான வேலைனால வந்துட்டேன். எங்களோட இன்னொரு பிரான்ச் சர்ச்சில் 11 பேர் இன்னைக்கு காலையில ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு. எவ்வளவு உற்சாகம் பார்த்தீங்களா? ஏன் வீட்டில் இடி விழுந்தான, எவன் நாசமா போனான சொல்ற வேண்டிய கதையை சொல்லி முடியா. உன் ஊர்ல ஞானஸ்தானம் எடுத்தானே, அப்ப எனக்கு என்ன வந்துச்சு? அப்படிதான் நீங்க ரியாக்ஷன் கொடுத்தீங்க.
நான் என்ன சொன்னேன், எங்க பிரான்ச் சர்ச்சில் இன்னைக்கு காலையில் 11 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு சொன்னேன். ஒரு ஆத்துமா தேவனுக்குள்ளார ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகமே களி கூறுதுன்னு சொல்றாங்க. எனக்கு நல்லா தெரியுது. இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் விட்டு அந்த 2வது செக்ஷன் இருக்கிறதெல்லாம் 20-30 வருஷம் உள்ள ஆளுங்க. அப்படியே இதெல்லாம் அப்படி கொஞ்சம் செகண்ட் ஜெனரேஷன், ரைட்டு. அங்கெல்லாம் ஒரு 25 வருஷம் 30 வருஷம். இதிலே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அனுபவசாலி நான். அதுக்கு தான் மூக்கு நீட்டாக வச்சிருக்கேன். அப்படி எடுத்தேன்னா எல்லா வரலாறும் வந்துடும். இந்த காலகட்டத்தில் சபைகள் கடந்து போக வேண்டிய காரியங்கள், நம்ம அஸ்திவாரம் போட வேண்டிய காரியங்களை உங்களுக்கு பேசி கொண்டு இருக்கிறேன். அப்ப தாவீது ஓடின காலங்கள், பயந்த காலங்கள் முடிந்தது. இப்போது தாவீதின் கைகள் உயர்ந்திருக்கிறது. அவன் என்ன இடத்துல இருக்கிறான்? அரணான இடத்துல. அரண என்ன பஸ்? ஸ்ட்ராங்கான பாதுகாப்பான இடம். அப்படிதானே ஐயா? தமிழ் சரிதான் நான் பேசுறது. இல்லைன்னா எந்திரிச்சு வந்து தோல்ல தட்டி அதுக்கு இது அர்த்தம்னு சொல்லிடுங்க, நான் தாழ்மை ஏற்றுக்கொள்வேன். தமிழ் கற்றுக்கொள்ள எனக்கு ஆசை ஐயா. அப்ப அரணான இடத்துல இருக்கிறான். அவன் அரணான இடத்துல இருப்பதனாலே மக்கள் அவனை தேடி வருகிறார்கள். அவனை இன்னும் உறுதிப்படுத்த, இன்னும் பலப்படுத்த இந்த காலத்தில் தேவன் ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த பர்கா மினிஸ்ட்ரி இன்னும் ஒரு அளவு பெருக, இன்னும் ஒரு அளவு வளர, இன்னும் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட, முந்தி இருந்த பலத்தோடு இன்னும் பலாக்காரமா எழும்ப. பத்தல பத்தல. என் கேள்வி, அந்த கூட்டம் இதுவா இல்ல வேறொரு கூட்டத்தை எதிர்பார்க்க வேண்டுமா? இந்த கூட்டம் அதுவா இல்லை தேவன் ஒரு அசைவில புதிய கூட்டங்களை கொண்டு வருவாரா? எங்க சபையில இப்படி பேசிக்கொண்டு இருக்கிற எங்க பாஸ்டர்ஸ், ஒரு 10 பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ். இந்த காலகட்டத்தில் அவங்ககிட்ட சொன்னது, பாஸ்டர் சொல்றேன், இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டு நம்ம சபையில வளர்ந்துருக்காங்க. இப்ப நம்ம சபை அடுத்த லெவலுக்கு போனோம்னா இதுக்கு ஈக்குவலா மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபை உள்ளுக்கு கொண்டு வரணும். இல்லாட்டினா இந்த பழையசே வச்சு 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 நொந்து செத்து போயிடுவோம். Because we need a different move, that God has to bring a different kind of people to intervene and intercept the growth of the church. சும்மா எங்க பாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா இப்ப நம்ம சபையில 400 பேர் இருக்கிறாங்கன்னா இந்த 400க்கு பதிலா இன்னும் 200 உள்ளுக்கு வரணும் ஞானஸ்தானம் எடுத்து. அப்ப அவங்களை இந்த காலத்துக்கு ஏற்க போதிக்க பொழுது பழசும் புதுசும் ஒன்று சேர இன்னும் அஸ்திவாரம் பலமா இருக்கும். அப்ப சொல்லப்படுற அந்த வசனம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான வசனம். வாசிங்க. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய், அப்ப சிலர் நம்மை தேடி வருகிறார்கள். அல்லது இதுவரைக்கும் தூரமாயிருந்து என்ன நடக்குது என்று வேடிக்கை பார்த்தவர்கள் இன்று நம்முடைய அரண் பலமாய் இருப்பதை கண்டு இந்த சபை வளர போகிறது, இன்னும் பெரிய காரியங்களை பார்க்க போகிறது, பெரிய அசைவுக்குள் வரப்போகிறது என்று அறிந்து புரிந்து உணர்ந்து மோர்ந்து வருகிறார்கள். They sense the season and time.
காலத்தையும் நேரத்தையும் அறிந்து இப்போது பார்க்கா ஊழியம் இன்னொரு மடங்கு பெருக போகிறது என்று அறிந்து அநேகர் வந்து நமக்கு பலனாய் இருந்து இந்த அரண்ல இந்த ஊழியத்தை வளர பலவான்களாய் கை கொடுக்க வருவார்கள். வருகிற காலம் வந்தே ஆக வேண்டும். அதை சொல்லவே யாம் வந்தோம். ஹல்லேலூயா. அப்ப வேடிக்கை பார்க்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்? பாஸ்டர் ஐயா, காலம் மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. இப்போது சொல்லுங்க, நாங்கள் இந்த அரணான இடத்தை தேடி வருகிறோம். இந்த சபையை இன்னும் அதிகமாய் பெருக, திரளான மக்கள் வெளிச்சத்தை காண, பெரிய அறுவடை காண, சபை இன்னும் தலைமைத்துவத்தில் வளர, வாரி கொடுக்கிற சபையா, முன்னேறுகிற சபையா, கிறிஸ்துவோடைய ஆசீர்வாதங்களும் அசைவியும் பெற்றுக்கொள்கிற சபையா மாற தயாரா இருக்கிறோம். வாருங்கள், செயல்படுவோம். பத்தல. இப்ப நீங்க கை தட்டும் போது சிந்திச்சுக்கிட்டு கை தட்டினீங்க. என்னமோ சொல்ல வராரு, என்னமோ நடக்குது அப்படின்னு டக்குன்னு உங்களுக்குள்ளார ஒரு தெளிவு வெளிப்பாடு வந்தோன்னு தான் உங்கள் கைகள் தட்டு இசை மாறுகிறது. 5 நிமிஷத்துக்கு முன்ன தட்டுன கைக்கும் இப்ப தட்டுற கைக்கும் உங்க சிந்தை வேறு எதையோ நோக்கி பார்த்து கொண்டு தட்டுனது, அதோட இசை, அதோட ஒசை, அதோட ஓசை மாறிவிட்டது. Because you are beginning to understand something is moving strong. கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, தேவன் உன்னோடு இருக்கிறார். அவனை கண்டாவே 4 போடு போட்டுருவேன். எனக்கு தெரியாது அவர் என் கூட இருக்கிறாருன்னு. 30 வருஷமா எனக்கு தெரியாமையா சபையில வளர்ந்துகிட்டு இருக்கிறேன். அவர் அன்னைக்கு இருந்தாரு, இன்னைக்கு இருக்கிறாரு, நாளைக்கு இருப்பாரு, நித்தியத்துக்கு இருப்பாரு. நீ புதுசா சொல்லாத. கலங்காதே மகளே. நான் கலக்கத்தை விட்டு பல வருஷமாச்சு. இன்னும் யாராவது வந்து கலங்காதே, தெரியாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிற அடப்பாவிடே. 30 வருஷத்துக்கு முன்னே 45 வருஷத்துக்கு முன்னே என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அவ கூட இருக்கிறான்னு சொல்லி தெளிவாயிட்டேன். ஏன்னா 40 வருஷத்துக்கு பிறகு இந்த கதை சொல்ற இல்லை. அடுத்த அசைவு எப்படி வரும், எங்க சபை எங்க போகுது, என்ன காரியத்தை செய்கிறது, கர்த்தர் எங்களுக்கு என்ன வெளிப்பாடு கொடுக்கிறார், நாங்க ஒரு குடும்பமாய் ஒரு கோத்திரமாய் செயல்பட ஆரம்பித்து விட்டோம். தாவீதே, நீ ஒன்றாய் போராடி கொண்டிருந்தாய், ஓடிக்கொண்டிருந்தாய், பயந்து கொண்டிருந்தாய். உன் முன்னேற்ற பாதையிலே அநேக தடைகள் இருந்தது. இப்போது உன் கரம் பழுத்து விட்டது. நீ அரணான இடத்துல இருக்கிறாய். நாங்கள் இப்போது உன்னோடு சேர்ந்து வருகிறோம். வந்து அரனை பலப்படுத்தி எதிரிகளை முறியடித்து நாம் ராஜ்யத்தை பெருக செய்வோம். நாங்கள் கூட இருக்கிறோம் ஐயா என்று சொல்லுகிற சத்தம் சபைகளுக்கு வர வேண்டும். இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? வாலிப பிள்ளைங்க இருக்கீங்களா இல்லையா? God expecting great things from young people. Now next move, உங்க அம்மா அப்பா சொன்னதை கேட்டிருப்பீங்க, எல்லா அதிசயங்களும் பார்த்திருப்பீங்க. இன்று தேவன் ஒரு புதிய அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்கிற காலம் வருகிறது. ஆயத்தமாயிருங்க, ஆயத்தமாயிருங்க. பத்தல பத்தல பத்தல. என்ன வந்துட போகுது, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் 2 hour தாங்குவீங்களா? தாங்குறவங்க கை தட்டுங்க. தாங்கிறதுனா ஃப்ளைட் டிக்கெட் நீங்க தான் கொடுக்கணும். கொடுக்குறேன்னு சொல்றவங்க கை தட்டுங்க. நான் அந்த ரகம் இல்ல, இது வேற ரகம். குடுங்க குடிங்க குடிங்க, அப்பதான் ஆண்டவர் பெருக செய்வார். நீ கேட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க கொடுக்கிறதுக்குன்னே வாடுறோம். அப்படியாப்பட்ட சபையை தான் கட்ட முடியும். பிள்ளைகளுக்கெல்லாம் தசமாவத்தை கத்து கொடுங்க. வேலைக்கு போனீங்கன்னா சம்பளம் எடுத்தானோ கர்த்தருக்கு வையே, வாழ்வாய் மெய்யி, இல்லன்னா நீ
என்ன ஒரு ஃப்ளோ. ஓகே, இந்த ஃப்ளோ தமிழ் புலமை நம்பகிட்ட தானே கற்றுக்குவோம். என்ன சொன்ன நானே மறந்துட்டேன். இந்த ஃப்ளோ நீ பிள்ளைகிட்ட சொல்லி கொடுங்க. வேலைக்கு போனோன்னு தசம பாகத்தை வைக்க கத்துக்கொள்ளு. தசமபாகத்தை வச்சினா நீ மெய்யா இருப்ப. தசமபாகத்தில் விளையாண்டினா ஈயா அலைவ. நான் குவாய்ட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு 200 பேர் வாட்ஸ்அப் வச்சிருக்கிற பேரு கை தூக்குங்க. வாட்ஸ்அப் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதுங்க, எங்கே விழுந்துருவேன். ஐயோ ஆண்டவா என்னை காப்பாத்து. எங்கே வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் என்ன வாட்ஸ்அப்? ஓ நான் ஸ்லாங் மாறிடுச்சு. அங்கே மலேசியாவில் வாட்ஸ்அப், நீங்கள் வாட்ஸ்அப் புஞ்சிச்சா? வாட்ஸ்அப் வச்சிருக்கிற ஒரு 10 பேர் 200 பேர் கை தூங்க பார்ப்போம். யாரும் பயப்பட வேணாம். அதுக்காக உண்மையா பேச கத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த வருஷத்துக்குள்ளார 500 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த சபை கையில மாட்டுச்சுன்னா பிழிஞ்சு எடுத்துருவேன். 500 பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும். எப்படி? என்ன சொன்னீங்க? வாட்ஸ்அப் கரெக்டா வந்துச்சா? நானும் மாறிடுவோம்ல. வாட்ஸ்அப் ஓகேயா? செட்டலா? தாவீது எக்கெடு கட்டு போடா, நமக்கு என்ன? இப்ப நம்ம வந்தது வாட்ஸ்அப். அப்ப வாட்ஸ்அப்ல ஒரு 10 ஃப்ரெண்டை சூஸ் பண்ணீங்க. நல்லா உங்க கூட பழகிறவங்கள சூஸ் பண்ணுங்க, மேனோ விமனோ. ஒரு வாரத்துக்கு அந்த 10 பேரை சூஸ் பண்ணி வச்சுட்டு உங்க உபவாச ஜெபத்துல அந்த 10 பேர் பேரைய சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த 10 பேர் தான் உங்க கான்சென்ட்ரேஷன். அந்த 10 பேருக்கும் நீங்க வாரத்துல ஒரு வாட்டி ஏதாவது ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும். நல்ல ஃப்ரெண்ட்னா தெரியுமா தெரியாதா? அப்ப அவங்க தேவையை அறிந்து ஒரு 2 நிமிஷம் ஜெபத்தை அனுப்புங்க. நான் சொன்னது அதான் புரிஞ்சிச்சா? நீங்க 200 பேர் 300 பேர் உங்க வாட்ஸ்அப்ல வச்சிருப்பீங்க. ஆனா அதுல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்க நண்பர்கள் தோழிகள், அதுல ஒரு 10 பேரை ஆண்டவரை சூஸ் பண்ண சொல்லுங்க, வெளிப்படுத்த சொல்லுங்க. அந்த 10 பேரோட பேரை எழுதி வைங்க. நல்லா உபவாசம் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அந்த 10 பேருக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு பிரேயர் அனுப்புங்க. அவங்க பேரை சொல்லி அவங்க குடும்பத்துக்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக இந்த காரியம் ஜெபம் பண்ணி அனுப்புங்க. யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? வேணான்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னா கையில தட்டி தேவனை நன்றி சொல்லு. ஓகே, அப்ப 200 பேர் 10 பேருக்கு நம்ம வாட்ஸ்அப் பிரேயர் அனுப்பணும்னா எத்தனை பேர் ஆச்சு? எத்தனை பேரு? 2000 பேரு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். 10லயே அப்ப ஒருவன் செய்தால் அது 10, 200 பேர் செய்தால் அது 2000. இதைத்தான் இந்த வசனத்திலே கூட்டி வருகிறதை தேவன் உங்களுக்கு காமிக்கின்றார். அப்ப உங்க வாட்ஸ்அப் உங்க கையில இருக்கிற கருவியை நீங்க பயன்படுத்தி அந்த 10 பேருக்கு நீங்க ஜெபம் அனுப்புனீங்கன்னா, பெரிய சுவிசேஷம் இல்ல, ஜெபம் அனுப்புனீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு குடும்பத்துல அற்புதம் நடக்குமா நடக்காதா? நடக்கும்னு சொல்றோம், கை தட்டுங்க. அப்ப அந்த 2000 பேர் நீங்க கார்ப்பரேட்டா செய்றீங்க. இது வரைக்கும் ஒண்டியா செஞ்சீங்க. இப்ப 200 பேரு அங்கங்க ஒருமனப்பட்டு நீங்க அதை செய்யும் பொழுது 2000 பேருக்கு பிரேயர் போகுது. அதுல ஒரு 200 பேராவது தொடப்பட மாட்டாங்களா? 10% வச்சுக்குவோம். தொடப்படுவாங்களா பட மாட்டாங்களா? அப்ப அந்த 2000த்துல 10% ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிற
வழி உண்டா இல்லையா? அப்ப வருஷ கடைசிக்குள்ளார குறைஞ்சதும் 500 பேர் ஞானசம் எடுக்கிறது சாத்தியமா இல்லையா? சாத்தியன்றவங்க கைத்தட்டுங்க. வாசிமா. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய், இப்ப தாவீது அவர்கள் தன்னுடைய அரணான இடத்துக்கு வரவிடாமல் அவன் முன் செல்லுகிறான். அவர்களை வழியிலே சந்திக்க போகிறான். ஏனென்றால் வருகிறவர்கள் என்ன நோக்கத்தோடு வருகிறார் என்ற தெளிவு தாவீதுக்கு வரவில்லை. இப்போது அவன் பாதுகாப்பா இருக்கிறான். ஒரு புதிய அசைவு வருகிறது. அந்த அசைவுக்குள்ளார சபை வளர வேண்டும் என்றால், கவனமாக கேளுங்க, வளர வேண்டும் என்றால் நீங்க தெளிவான அந்த வசனத்திலும் இந்த சபை சத்தியத்திலும் போதனையிலும் உறுதியா இருந்தால் வருகின்ற அசைவுல நீங்க எல்லாரும் சேர்த்து அறுவடை செய்வீர்கள். It's no more individual move, it's a corporate move. A corporate anointing. A corporate work system. A corporate workforce. அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு பெரிய ஃபோர்ஸை தள்ளுகிறது. 40 நாள் உபவாசம் சரிதான். தேவன் காரியங்களை ஆயத்தப்படுத்துவார். செயல்படுகிற திட்டம் உண்டு. திட்டம் தீட்டுவது ஆவியா நம்மோடு இருந்து ஒருமித்து செயல்படும் பொழுது. ஹல்லேலூயா. இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இன்னும் 2 வருஷத்துல 5000-6000 பேர் உள்ள ஏர் கண்டிஷன் சேர்ச் தான் வச்சிருப்போம். முடியாதது ஒன்றுமில்லை. God can break our limits. வாசி. தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய், தாவீது புறப்பட்டு அவர்களை எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, அவர்கள் ஒரு உத்தரவு கொடுக்கிறான். கவனமா கேளுங்க அந்த வசனத்தை. அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் அங்க நிப்பாட்டு, இன்டர்வல் நிப்பாட்டு. சபையோரே, காலம் மாறிவிட்டது, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சபை அடுத்த லெக்க நோக்கி போகிறதுக்கு நீங்கள் சமாதான தூதர்களாய் எழும்ப போகிறீர்களா அல்லது இந்த அசைவுக்கு தடைகளாய் மாற போகிறீர்களா? ஏனென்றால் தடைகள் நீங்களா இருந்தால் உங்களை அகற்றிவிட்டு அடுத்த இன்னொரு தலைமுறை உண்டாக்க சகல கிருபையும் நிறைந்தவர் கூட இருக்கிறார். அப்போ உங்க தலைமுறைக்கு இடம் இருக்காது. ஆனால் நீங்கள் அடுத்த அசைவுக்கு ஆயத்தமாய் உங்க தலைமுறைகளை ஆயத்த பண்ணினால் நீங்க சமாதானமாய் இந்த சபையிலே நிலைத்து நிற்க தலைமுறை தலைமுறையும் தேவன் உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதித்து நிலையாய் வைத்திருக்கிற அஸ்திவாரம் நிறைந்த சபையாய் இருக்கும் என்பதில் அச்சமில்லை. அதுவே சத்தியம் உசித்தம். வாசிங்க. நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்கள். இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, பாஸ்டர் பாஸ்டர் நாங்க இருக்கிறோம் பாஸ்டர், என்ன ஆண்டவர் பேசுறாரோ என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ சொல்லுங்க பாஸ்டர், எங்க ஜீவனை கொண்டு சமாதானமா உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய நாங்கள் முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறோம். கமா பத்திலையே ஓய் ஏன்னா பாஸ்டரையும் மாத்துகிற எல்லா அஸ்திவாரையும் அசைக்கின்ற ஒரு அசைவு வருகிறது. நீங்க பார்க்கிற பாஸ்டர் கொஞ்ச நாள்ல வித்தியாசமா பார்க்கிற காலம் வருது. பிகாஸ் அவர் தொட போகிற அசைவின் காரியங்கள், தேவன் அவரோடு இணைய போற காரியங்கள், மாத்த போற காரியங்கள். ஆவியில பார்க்கிறது என்னன்னா,
இந்த உழவர்கள் போவாங்களா பாஸ்டர், என்ன செய்வாங்க? மண்ணை பண்படுத்த கலப்பை எடுத்துக்கிட்டு போவாங்க இல்லையா? உங்க கண்களில் பாருங்க, அந்த கலப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறா. அந்த கலப்பை அழுத்தி உழுகும் போது என்ன ஆகும்? என்ன ஆகும்? எதுக்கு உழுகிறாங்க? எதுக்கு உழுகிறாங்க? பண்படுத்த. சரி, அது என்ன ஆகும்? கரெக்ட். என்ன ஆகும்? கீழே இருக்கிற மண்ணு மேல வரும், கீழே ஒளிஞ்சிருக்கிறதே மேல வரும், அடியில் இருக்கிற உரம் மேல வரும். அப்போது அந்த மண்ணை புரட்டி போடுவார்கள். இந்த சபைக்கு வருகிற காலம், இவ்வளவு காலம் இருந்த காரியத்தை காட்டிலும் தேவன் அதை புரட்டி எடுத்து அடுத்த பெரிய அறுவடைக்கு உத்தரவாதமாய், உரமாய், ஆழமாய், அஸ்திவாரமாய் உருவாக்கும்படிக்கு உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். இதுக்காக வந்தேன் நான். வாசிங்க. நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால், இதுதான் தேவனோட வார்த்தை. சபையோரே, நீங்கள் அந்த அசைவுக்கு உதவி செய்ய சமாதானமாய் வந்தீர்களானால் என் இதயம் உங்களோட இசைந்திருக்கும். என் இதயம் உங்களோடு இசைந்திருக்கும். My heart will be in peace with you if you come with peace to help me to strengthen my boundaries. என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க, அப்பனா என் எச்சரிப்பும் என் கண்டிப்பும் குறைந்து விடும். தேவனுடைய பலத்த கரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். That I don't have to deal with you harshly, but I'll be kind to you because the next move will turn everything upside down. என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க, என்னை என் சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்க வந்தீர்களே ஆகில், வந்து சபையில குழப்பத்தையும் பிரச்சனையும் அதுவும் இதுவும் பேசி ஊடு ஊடா போய் சுவிசேஷம் சொல்லாம குடிய கெடுக்கிற வேலை செஞ்சினா வேரோடு பிடுங்கப்படுவாய், உன்னோட தலைமுறையும் காணா போகும். வேற என்ன வேணும்? ஆனா சமாதானத்தோடு நீயும் உன் பிள்ளைகளும் அடுத்த அசைவுக்கு எனக்கு கரம் கொடுக்க வந்தீர்களானால் சமாதானம் உண்டாகும். இப்போது ஆவியானவர் கிரியை செய்கிறத பார்ப்போம். காட்டி கொடுக்க வந்தீர்களே ஆகில், நம்முடைய பிதாக்களின் தேவன், நம்முடைய பிதாக்களின் தேவன் இந்த சபைக்கு அஸ்திவாரத்தை போட்ட தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றார். கண்டிப்பா. Don't mess around. ஏன்னா என்னைக்குமே அந்த மூளைக்கல் அஸ்திவாரம் அப்படின்னா நிலைக்கல், நான் மூளைக்கல் நிலைக்கல் அப்படின்னா ஒவ்வொரு லேனுக்கும் நிலைக்கல் இருக்கும் தானே, இருக்குமா இருக்காதா? அந்த நிலைக்கல்ல புடிங்கினால் பிரச்சனை உண்டா. அதனால என்ன அஸ்திவாரம் தேவன் வைத்தாரோ அந்த அஸ்திவாரத்தை வைத்து அடுத்த அசைவுக்கு அவர் நம்மளை தயார்படுத்துகிறார். வாசிமா. என்னை என் சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்க வந்தீர்களே ஆகில், நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றார். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல், இப்ப அதிபதிகளுக்கு தலைவனாக வரவர்கள், இந்த மூப்ல வரவர்கள் சாதாரண மக்களா இருக்க மாட்டாங்க, அதிபதிகளா இருப்பார்கள். இன்னைக்கு எங்க சபைக்கு வந்தீங்கன்னா எல்லாம் இப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா யார் எப்படியாப்பட்டவங்க யாருக்கும் தெரியாது. We have doctors, we have professionals, we have parliamentarians, MP sitting in our congregation. நாடாளுமன்ற வரைக்கும் நம்ம குரல் போற அளவுக்கு தேவன் மக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த அசைவுக்குள்ளார நீங்க நினைக்காத பலவான்கள் உள்ளுக்கு வருவாங்க. ஏன்னா தேவன் நம்ம சபை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம்னா பலவான்களை நம்ம மத்தியில உருவாக்குவார். வாசிங்க. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அதிபதிகளுக்கு தலைவனாவன் மேல
யார் மேல? அதிபதிகள் வருகிறார்கள். இப்ப அவன் நல்ல ஒரு இடத்துல இருப்பதனால அதிபதிகள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், பதவி உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் சபை உள்ளுக்கு வருகிற காலம் வருகிறது. வரும் பொழுது தேவ ஆவியானவர் அவர்கள் மேலும் இறங்குவார். இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள். தேவ ஆவியானவர் இறங்கி சும்மா வரல, நாங்க பணம் கொண்டுட்டு வரோம் வச்சுக்க, இதை கட்டு அதை கட்டு, நம்மள அப்படியே நையாண்டி பண்ணி மயக்கிறதுக்கு இல்ல. ஆவி நிறைந்தவர்களா ஆவியா வழி நடத்தி வருவார்கள். அப்போது சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? தாவீதே, நாங்கள் இப்ப உங்களுக்கு சொந்தமானவர்கள். ஈசாயின் குமாரனே, உன்னோட அருகிலே உனக்கு சகாயமாய், உதவியாய், பலமாய் இருப்போம். உனக்கு சமாதானம், சமாதானம். உனக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம். உம்முடைய தேவன், உங்களுடைய தேவன் உனக்கு துணை நிற்கிறார் என்றார். அப்போது தாவீது அவர்களை சேர்த்துக்கொண்டு அவரை தலைவர்களாகினார். ஷிஃப்ட் ஆஃப் பொசிஷன். நாங்க கம்ஃபர்டபுளா லீடர்ஷிப்ல இருக்கோம், நாங்க இந்த ஊழியர் அந்த ஊழியர்னு அப்படியே ஒளிஞ்சு நெளிஞ்சு இருக்காதீங்க. அப்படியே மண்ணை பரட்டுறது போல பரட்டி எடுத்து வேறொரு அசைவுக்குள் ஜனங்களை கொண்டு வருவா. அப்ப நாங்க அதை செஞ்சோம், நாங்க சபையில இதை செஞ்சோம், நாங்க தான் ரைட் ஹேண்டா இருந்தோம், நாங்க தான் லெஃப்ட் ஹேண்டா இருந்தோம். நீ எந்த ஹேண்டா இருந்தாலும் பருப்பு வேவாது. ஏன்னு கேட்டா வருகின்ற அசைவு, ஆவியானவர் நடத்துகிற அசைவில பலவிதமான மக்களை கொண்டு வருவா. அதான் மண்ணை பரட்டி போடுவா. அப்ப அவர்கள் சொல்வார்கள், ஐயா உங்களோடு சேர்ந்து கொள்கிறோம், உங்கள் தரிசனங்களை அறிவோம், உங்கள் கனவுகளை அறிவோம், உங்கள் பாரங்களை அறிவோம், உங்களோடு சமாதானத்தோடு நாங்கள் கை சேர்த்துக் கொள்கிறோம். ஆவியானவர் எங்களை நடத்துகிறார் என்று திரளான ஜனங்கள் வருவார்கள். எதெல்லாம் நம்ம உடைச்சிட்டு முன்னுக்கு போக முடியலையோ அத்தனையும் உடைக்கிறதுக்கு எழுவாய் வருவார்கள். அப்போது சபையிலே ஒரு பெரிய மாறுதல் உண்டா. சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தியருடனே கூட தாவீது வருகிற போது மனாசேயில் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். பெலிஸ்தியரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி அவன் நம்முடைய தலைகளுக்கு. பாருங்க, இப்ப நம்மளுக்கு எதிரியா இருந்தவங்க நம்மோடு சமாதான உடன்படிக்கை செய்ய வருவாங்க. உலகமா சபைக்கு எதிராக இருந்து உலகமா பின்னால் இருந்து பண்ணவங்களாம் ஃபர்ஸ்ட் சாரி பாஸ்டர், நாங்கள் உணர்ந்துட்டோம், சரியாயிடுவோம் பாஸ்டர், வாங்க பாஸ்டர் நாங்களும் சேர்ந்து கட்டுறோன்னு வருவார்கள். அந்த சமாதானம் என்று சொல்கிற வார்த்தை எத்தனாவது வசனம்? 18. இது ஆங்கிலத்தில் சொல்லுகிற வார்த்தை, the spirit of God, or then the spirit came upon Amasa and the chief of the 30, and he said, we are yours, David, we are with you, sons of Jesse, success to you. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுதுன்னா, சமாதானம் தமிழ்ல சொல்லுது, ஆங்கிலத்தில் success. This is a day of success. எதெல்லாம் என் வாழ்க்கையில செய்ய முடியாது என்று நினைத்தனோ, எதெல்லாம் இயலாது என்று நினைத்தேனோ, தேவன் பலவான்களை என்னோடு சேர்த்து முடியாத காரியங்களை, அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்கமடிக்கு எனக்கு பலனாய் கொண்டு வருவா. Then comes success. சத்தமா சொல்லுங்க, சக்சஸ். சக்சஸ் பத்தல, சக்சஸ் சக்சஸ். எல்லா கையில தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ராபா காபா ஷாபா தாபாரா ஏபா கா சாபா தாபா ராபா காயா. வருகின்ற காலத்தை எங்களுக்கு சாதகமாய் ஆக்கின்ற கர்த்தாவே, இதுபோல வளைக்க முடியாது என்று சொன்னதை சாத்தியமாக்கும்படிக்கு நாங்கள் சமாதானமாய் ஒன்று கூடி திரளான மக்களை ஜபிக்கிற மாதிரி
வருகின்ற நாட்களில் 500 பேர் இந்த வருஷ கடைசிக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து அதுல எப்படியாப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு வருவார்கள் என்று திகைத்து வியந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து சக்சஸ், சமாதானம் உண்டானது, பெரிய அசைவு வந்தது என்று நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போம். சொல்லுங்க, கைகளை தட்டி கொண்டே தேவனை ஸ்தோத்திரிங்க. ரோபாக்கு எல்லாம் அன்னே பாசையில், எல்லாம் கொஞ்ச நேரம் அன்னே பாசையில் அந்த வார்த்தை கிரியை செய்வதாக. சத்தமா எல்லாரும் அன்னே பாசையில். கமான், பத்தல அன்னே பாச சத்த பத்தல, அன்னே பாச சத்த பத்தல. கேபாரா கா சாபா தாபாரா பாரா பாலா தாபாரா பா கா சாபா தாபாரா. அப்படியே உண்டாக கடவுது, அப்படியே உண்டாக கடவுது, அப்படியே நிறைவேற கடவுது. ஆமென், ஆமென், ஆமென். உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக நான் உங்களுக்காகவே என்றென்றும் ஜெபித்து வாழ்வேன். எனக்காக ஜெபிங்கள். Bless you.